என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். ஏன் முக்கியத்துவம் தரப்பட்டிருப்பது என்பதை நான் சொல்லியிருக்கின்றேன். உலகமெல்லாம் இந்த கலையை பார்க்கிறார்கள். பார்த்து அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளை நீக்கிக் கொள்வதோடு ஆசிரியர்களாக மாறி தனது குடும்பத்தினருக்கும் பக்கத்து வீட்டு நண்பர்களுக்கும் சுற்றத்தார்களுக்கும் இதை கற்றுக் கொடுப்பதோடு இன்றைக்கு அவர்களாகவே பலகாலம் பார்க்கின்ற காரணத்தினால் யோகாசன ஆசிரியர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. வெளிநாட்டவர்களுக்கு இக்கலை தெரிகின்றது. கலையினுடைய அருமை பெருமைகள் தெரிகிறது. சயின்டிஃபிக்காக அதை சோதனை செய்து இது ஒரு அற்புதமான கலை, மனிதனுக்கு வேண்டிய கலை என்பதை இன்றைக்கு அவர்கள் பல்கலைக்கழகங்களிலும் பாடமாக வைத்து அங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலையில் நமது அரங்கிற்கு ஜெயின் வித்யாசிரமம் சிபிஎஸ்இ பள்ளி பொழிலிருந்து புவனேஸ்வர் 9ஆவது வகுப்பு, சஞ்சீவன் 7ஆவது வகுப்பு இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது ஏகபாத சிரசாசனத்தை செய்ய போகிறார்கள். ஜெயின் வித்யாசிரமத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். அதனுடைய ஆசிரியர் கலைமாமணி அருள்குமார், ஆசிரியை வெண்ணிலா இருவரும் இந்த மாணவர்களை அற்புதமாக பழக வைத்து இங்கே அழைத்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது ஏகபாத சிரசாசனத்தை செய்ய போகிறார்கள். எனது அருமை மாணவர்களே, ஏகபாத சிரசாசனத்தை செய்யுங்கள். மெதுவாக செய்யணும், அவசரப்படக்கூடாது. அதில் நிமிர்ந்திருக்கணும். முதுகெலும்பு விளையக்கூடாது, நிமிர்ந்துடணும். விளையாட்டாக சொல்வார்கள், கால் வலிக்கிறது என்றால் காலை தூக்கி தோளில் போட்டுக் கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள். கால் வலி வந்தால் நீங்கள் காலை தூக்கி ஏன் தோளில் போட்டுக்கொள்ளக்கூடாது, காலை தூக்கி தோளில் போட்டுக்கொண்டு நடங்களே என்று வேடிக்கையாக கூட சொல்வார்கள். அவ்வளவு அற்புதமான ஆசனம் இந்த ஆசனம், ஏகபாத சிரசாசனம். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நீண்ட மூச்சு வாங்கி கொண்டு இப்பொழுது இடது காலை தூக்கி போட வேண்டும். மாற்றாசனம். வலது காலை தூக்கி போட்டால் இடது காலை தூக்கி போடணும். இப்பொழுது இடது காலை தூக்கி போடுங்கள். ஏகபாத சிரசாசனம். இது ஒரு கடினமான ஆசனம்தான். கரண்டை முட்டு பந்துக்கிண்ண முட்டு இவைகளெல்லாம் இலக்கமாக வைத்துக்கொள்ளும். முதுகெலும்பை செம்மையாக வைத்துக்கொள்ளும். கழுத்தை செம்மையாக வைத்துக்கொள்ளும். இப்படி அவர்களது உடலில் உள்ள ஒவ்வொரு முட்டுக்களையும் சரியாக இயங்க வைக்கக்கூடிய அற்புதமான ஆசனம் இந்த ஏகபாத ஆசனம். மெதுவாக கலையுங்கள். இப்பொழுது இந்த ஆசனத்தை ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்யும். நேர நிமிர வேண்டும். நேர நிமிரணும். எத்தனை முட்டுக்கள் இதிலே வளைக்கப்படுகிறது என்பதை பார்க்க வேண்டும். கால் தொடையினுடைய பந்துக்குண்ண முட்டு, கையினுடைய பந்துக்குண்ண முட்டு, கழுத்து இவைகளெல்லாம் இந்த ஆசனத்தின் மூலமாக நன்கு செயல்பட வைக்கிறது. அதில் ஏற்படக்கூடிய நோய்களெல்லாம் குணப்படுத்தப்படுகிறது. இது ஒரு கடினமான ஆசனம், மனோதிடத்தை ஏற்படக்கூடியது, தியானத்துக்குரிய ஆசனம். முனிவர்களெல்லாம் இதே நிலையில் இருந்து தியானம் மணிக்கணக்காக, வாரக்கணக்காக, மாதக்கணக்காக, வருடக்கணக்காக கூட இதே நிலையில் இருந்து விடுவார்கள். தியானத்துக்கு முக்கியமான முனிவர்களுக்கு ஆசனம். மெதுவாக கழுத்துங்கள். நீண்ட மூச்சு வாங்கி கொள்ளுங்கள். நன்றாக மூச்சு வாங்க வேண்டும். மீண்டும் வலது காலை தூக்கி போடுங்கள்.
மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். இந்த ஆசனத்துக்கு மாற்று ஆசனம், காலை நீட்டுங்கள். கால் நீட்டு, அப்படியே பச்சுமுத்தாசனம் பண்ணு. இது சைடில் பிடி, கையை கால் சைடில் பிடிச்சி அப்படியே இழு. தலை முட்டத்தோடு. இந்த ஆசனத்துக்கு பச்சுமுத்தாசனம் மாற்று ஆசனமாக அமைகிறது. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நேராக வந்து பத்மாசனத்தில் அமருங்கள். நன்றாக மூச்சை இழுத்து கொள்ளுங்கள். ஆகவே இன்றைக்கு இந்த மாணவர்கள் செய்யக்கூடிய அற்புதமான ஆசனங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது ஏன் மற்ற பள்ளிகளில் இதை ஏன் செய்ய மாட்டேங்கிறார்கள் என்பதை யோசனை செய்து பார்ப்பதில்லை. இதை பார்க்கின்ற தாளாளர்கள், பிடி மாஸ்டர்கள், இன்னும் கல்லூரிகளில் உள்ள நடத்தும் பெரிய பெரிய தனவான்கள் எல்லோரும் எவ்வளவோ கோடிக்கணக்கான ரூபாயை செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஒரு யோகாசன ஆசிரியர்களை ஒவ்வொரு பள்ளியிலும் கல்லூரியிலும் இந்த ஆசனங்களை மாணவர்கள் கற்றுத்தர வைத்து அவர்களை ஆரோக்கியமாகவும் மனிதர்கள் மாணிக்கமாகவும் அவர்களை மனோதிடம் உள்ளவர்களாகவும் நீங்கள் ஆக்குவதற்கு முயற்சிக்க வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது பாசனம் ஆண்டியப்பன். வணக்கம். மகளிர் இடஒதுக்கீட்டில் உள்ஒதுக்கீடு முதலில் மகளிருக்கு 33% என்பதை நிச்சயப்படுத்திக் கொள்வதையும் பின்னர் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என்று படிப்படியாக உள்ஒதுக்கீடு செய்து கொள்வதையும் நெஞ்சார வரவேற்போம். முதலில் விருந்துக்கான அழைப்பை ஏற்று வீட்டுக்குச் செல்வோம். பின்னர் விருந்தில் படைக்கப்படும் பண்டங்களில் நம் உடலுக்கு ஒத்துக்கொள்ளக்கூடியது எது, ஒவ்வாதது எது என்பதை சொல்லி அதற்கேற்ப பரிமாறச் செய்வோம்.